பிரைஸ் லார்ட் சில்ட்ரன்ஸ். ஜீசஸ் லவ்ஸ் ஆல் டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்ளுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. இப்போ ஆன்ட்டி கூட சேர்ந்து ஜெபம் பண்றீங்களா? சோதரம் ஏசப்பா, டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர்கள் பெற்றோர்களை ஆசீர்வதியும். கர்த்தாவே, உங்க வார்த்தையின் மீது, வேதத்தின் மீது தாகத்துடன் அமர்ந்து வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்கு என் கர்த்தர் ஜீவ தண்ணீரை இலவசமாக கொடுப்பீராங்க ராஜா. தாகமாய் இருக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் என்று சொன்னீரே, சொன்னபடியே பிள்ளைகளை அளவில்லாமல் நிரப்புங்க. பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தால நிரப்புங்கப்பா. பெற்றெடுத்த உள்ளங்கள் மகிழும்படி பிள்ளைகள் ஞானமுள்ள பிள்ளைகளாய் வளரட்டும். என் இயேசுவானவர் எப்படி ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் விருத்தி அடைந்தீரோ, அது போல சகல விதங்களில் பிள்ளைகள் அனைவரும் விருத்தி அடைய வேண்டும் என்று ஜெபிக்கிறேனப்பா. எக்ஸாமுக்கு படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எக்ஸாமுக்கு அவங்க தெரிந்த கேள்வியெல்லாம் வரட்டும், பதில் நன்றாக எழுதட்டும், எல்லா சப்ஜெக்ட்லையும் நல்ல மதிப்பெண் எடுத்தேன் என்று சொல்லி உங்க நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். சில்ட்ரன்ஸ், இப்போ நம் கரங்களை தட்டி கர்த்தரை துதித்து பாடுவோமா? ஒரு மனமாய் ஓரிடத்து கூடி வந்துள்ளோம், இந்த இடமுறவாக மகிமையா நிரப்பிடுமே. ஒரு மனமாய் ஓரிடத்து கூடி வந்துள்ளோம், இந்த இடமுறவாக மகிமையா நிரப்பிடுமே. நிரப்பிடும் நிரப்பிடும் ஆவியாரை நிரப்பிடும், நிரப்பிடும் நிரப்பிடும் உங்க வல்லமையா நிரப்பிடும். நிரப்பிடும் நிரப்பிடும் உங்க ஆவியாரை நிரப்பிடும், நிரப்பிடும் நிரப்பிடும் உங்க வல்லமையா நிரப்பிடும். வளங்களா நிரப்பிடும் கரத்தினாலே நிரப்பிடுமே. வரங்களா நிரப்பிடும் கரத்தினாலே நிரப்பிடுமே. நிரப்பிடும் நிரப்பிடும் ஆவியாரை நிரப்பிடும், நிரப்பிடும் நிரப்பிடும் உங்க வல்லமையா நிரப்பிடும். அப்பா, பெந்தகோஸ்து நாளில் ஆண்டவரே 120 சீஷர்கள் கூடி இருந்தாங்களப்பா. அக்கிரமயமான ஆவியானவர் அப்பா இறங்குனீங்களே. ஓ, சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறவரே, வெளியீட்டு அறையினில் ஊற்றின அபிஷேகத்தை அக்கினிமயமாக எங்கள் மீது ஊற்றுமே. வெளியீட்டு அறையினில் ஊற்றின அபிஷேகத்தை அக்கினிமயமாக எங்கள் மீது ஊற்றுமே. ஊற்றிடம் ஊற்றிடம் அபிஷேகத்தை ஊற்றிடுமே. ஊற்றிடம் ஊற்றிடம் அபிஷேகத்தை ஊற்றிடுமே. நிரப்பிடும் நிரப்பிடும் ஆவியாலே நிரப்பிடும், நிரப்பிடும் நிரப்பிடும் உங்க வல்லமையா நிரப்பிடும். நிரப்பிடும் நிரப்பிடும் உங்க ஆவியாலே நிரப்பிடும், நிரப்பிடும் நிரப்பிடும் வல்லமையா நிரப்பிடும். அப்பா நன்றி. புது புது பாஷைகள் நாங்கள் இன்னும் பேசணும், பரலோகம் திறப்பதை அனுதினமும் பார்க்கணும். புது புது பாஷைகள் நாங்கள் இன்னும் பேசணும், பரலோகம் திறப்பதை அனுதினமும் பார்க்கணும். பார்க்கணும் பார்க்கணும் தரிசனங்கள் பார்க்கணுமே. பார்க்கணும் பார்க்கணும் தரிசனங்கள் பார்க்கணுமே. நிரப்பிடும் நிரப்பிடும் ஆவியார நிரப்பிடும், நிரப்பிடும் நிரப்பிடும் உங்க வல்லமையா நிரப்பிடும். அப்பா, உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற ஆவியாளரே, அப்பா இல்லாத உயிர்ப்பு அழைக்கிற தேவனே, ஓ சிருஷ்டிகர்த்தாவே, எங்கள் மீட்பரே, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட
உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பணும், அசைவுகள் உண்டாகி அறுவடைகள் பெருகணும். உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பணும், அசைவுகள் உண்டாகி அறுவடைகள் பெருகணும். எழும்பணும் எழும்பணும் சேலைகளா எழும்பணுமே. அப்பா எழும்பணும் எழும்பணும் சேலைகளா எழும்பணுமே. பரவணும் பரவணும் எழுப்புதற்கு பரவணும், நிரம்பணும் நிரம்பணும் சபைகள் எல்லாம் நிரம்பணும். பரவணும் பரவணும் எழுப்பதற்கு பரவணும், நிரம்பணும் நிரம்பணும் சபைகள் எல்லாம் நிரம்பணும். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் 2ஆம் வசனம். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. 3ஆம் வசனம். அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். 4ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேவுக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். 5ஆம் வசனம். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. 6ஆம் வசனம். சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். 7ஆம் வசனம். இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதேயுங்கள் என்றார். 8ஆம் வசனம். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை. 9ஆம் வசனம். அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். 10ஆம் வசனம். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, அப்படியானால் எலியா முந்தி வரவேண்டும் என்று வேதபாரகர் சொல்லுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். 11ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். 12ஆம் வசனம். ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவனை அறியாமல் தாங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார். 13ஆம் வசனம். அவர் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீஷர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள். 14ஆம் வசனம். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபொழுது ஒரு மனுஷர் அவரிடத்தில் வந்து அவர்கள் முன்பாக முழங்கால் படியிட்டு 15ஆம் வசனம். ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்தரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். 16ஆம் வசனம். அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். 18ஆம் வசனம். இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். 19ஆம் வசனம். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவிடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். 20ஆம் வசனம். அதற்கு இயேசு, உங்கள் அவிவிசுவாசத்தினால்தான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால்
நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 21 இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமேன்றி மற்றொரு விதத்திலும் புறப்பட்டு போகாது என்றார். 22 அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கிற பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார். 23 அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கமடைந்தார்கள். 24 அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபொழுது வரி பணம் வாங்குகிறவர்கள் பேதுருண்டத்தில் வந்து, உங்கள் போதகர் வரி பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். 25 அவன் வீட்டிற்குள் வந்தபொழுது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியர்களிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். 26 அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியது இல்லையே. 27 ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடர்தலா இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். ஹல்லேலூயா. மத்தேயு 17 முழுவதுமாக படிக்க கேட்டீங்களா? இப்பொழுதும் நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்வோம். என்ன காரியம்? ஏசப்பா இந்த நாளில் நமக்கு என்ன சொல்லித்தராரு அப்படின்னா, நமக்கு என்ன ஆலோசனை வேணும் என்றாலும் நம்ம ஏசப்பா கிட்ட போய் முதலாவது கேட்கணும். ஏசப்பா, எனக்கு இந்த காரியத்தில் ஆலோசனை கொடுங்க அப்படின்னு ஏசப்பா கிட்ட நம்ம கேட்டால் நிச்சயமாக ஏசப்பா நம் கண்மேல் கண் வைத்து என்ன பண்ணுவார்? ஆலோசனை சொல்லுவார். ஏன்னா பேதுரு பாருங்க, ஏசப்பா கிட்ட ஓடி போயிட்டு சொல்ல வரார், இது போல் வரி பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஏசப்பா என்ன பண்ணுறாரு? ஒரு ஆலோசனையை கொடுக்குறாரு. பேதுருக்கிட்ட போயிட்டு, நீ என்ன பண்ணு, கடலுக்கு போ, தூண்டில் போடு, முதலாவது அகப்படுற மீன் என்ன பண்ணு, பிடிச்சி அது வாயை திறந்து பாரு, அதில் ஒரு வெள்ளி பணம் இருக்கும். அந்த வெள்ளி பணத்தை நீ என்ன பண்ணு, எனக்காகவும் உனக்காகவும் அவங்களிடத்துல கொடுத்துடு அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு மீனவனுக்கு கடலில் போயிட்டு வலையை போட்டால் மீன் கிடைக்கும், அந்த மீனை விற்றா பணம் கிடைக்கும் அப்படின்னு மீனவனுக்கு தெரியும். ஆனால் பேதுரு ஏசப்பா கூடவே இருந்து சீஷராக இருந்து ஊழியம் செய்கிறபடினால அவரால் அதெல்லாம் பண்ண முடியாதுல்ல. அதனால ஏசப்பா ஒரு ஆலோசனையை சொல்கிறாரு. நீ என்ன பண்ணு, வலையை எடுத்துகிட்டு போன்னு சொல்லலை, தூண்டில் எடுத்துகிட்டு போ. தூண்டில் எடுத்துகிட்டு போயிட்டு நீ கடலில் போடும் பொழுதே ஃபஸ்ட்டு ஒரு மீன் கிடைக்கும். அந்த மீனுடைய வாயை நீ திறந்து பார்த்தாலே ஒரு வெள்ளி பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நீ கட்டிடு, வரி கட்டிடு, எனக்காகவும் உனக்காகவும் வரி பணம் செலுத்திடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்களா, எந்த காரியமாக இருந்தாலும், நமக்கு என்ன ஆலோசனை வேணுமானாலும், நமக்கு என்ன தேவை வேணுமானாலும், உங்கள் படிப்பில் கூட என்ன மேக்ஸ் புரியல, இல்லை இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு விளங்கலை, இந்த எக்ஸாமில் நிறைய கேள்விகள் வருது, அதெல்லாம் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஏசப்பா கிட்ட, ஏசப்பா எனக்கு இந்த ஆலோசனை சொல்லுங்கள், இந்த காரியத்தில் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, நான் எப்படி படிக்கிறது, எனக்கு கற்றுக் கொடுங்க ஏசப்பா, இந்த காரியத்தில் எனக்கு ஆலோசனை வேணும், இதை மாதிரி எனக்கு சுகம் வேணும், அம்மா அப்பா சமாதானமாக இருக்கணும், எனக்கு இந்த காரியத்தில் எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கப்பா நீங்கள் சொன்னீங்கன்னா, ஜெபிச்சிங்கன்னா ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக அன்றைக்கி பேதுருவுக்கு ஆலோசனை சொன்னது போல் பேதுருக்கிட்ட தூண்டில் போடணுமா, வலை போடணுமா, எல்லாத்தையுமே இன்ச்சு பை இன்ச்சு எல்லாத்தையுமே சொல்லி அனுப்புகிறாரு இல்லையா? அதை மாதிரி உங்களுக்கு ஏசப்பா என்ன பண்ணுவார்? கரெக்டாக ஆலோசனையை சொல்லுவார், அற்புதத்தையும் பார்க்க வைப்பார். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்போ உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா? டேஷ் விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ. ஆ மிளகளவு, ஆ கடுகு விதை அளவு, இ சீரக அளவு. சரியான விடைய ஆன்ட்டிக்கு எழுதி
வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க சில்ட்ரன்ஸ்.